மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா இது மாநகராட்சி ஆயிடுச்சு. எல்லாம் உஷாரா இருங்க. மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் உஷாரா இருக்கணும். கடை வச்சிருந்தீங்களா, வரி கட்ட போனா அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க. இல்ல போலி ரசீதி போட்டு பில்ல போட்டு உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. மதுரையில் 200 கோடி இப்படி வரி வசூல்ல முறைகேடாக நடந்ததாக பத்திரிகையில செய்தி, அரசு குறிப்பு செய்தி. 200 கோடி வரி வசூல் செய்தல முறைகேடா செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப 8 அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி, வீடு வைத்திருக்கும் சரி, நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியில் கொடுக்கின்ற ரசீது உண்மையா என்று பரிசோதனை செஞ்சீங்க. இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியது ஆயிரும். ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. போலி ரசீதி அளிச்சு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி வசூல் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஒரு அச்சடிக்கப்பட்ட இந்த பேப்பர்லாம் வீடு வீடா கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுத்து இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா? அந்த அரசு அலுவலர்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு 46 பிரச்சனை மக்கள் இருக்கிறது தெரியுது இல்ல? ஏன் 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்க? 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. 46 பிரச்சனை இருப்பதுன்னு அரசாங்கமே ஒத்துக்குது. நாம சொல்லல. அவள் அச்சடித்து கொடுக்கப்பட்ட இந்த தாள்ல 46 பிரச்சனை இருக்கின்றது. இந்த 46 பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிச்சீங்களா? தீர்த்து வைப்புன்னு சொல்றீங்களா? அப்புறம் 4 வருஷமா இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்பதான் முதலமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது. அதனாலதான் இப்போ திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரே தெரியல. இப்பதான் மக்களோட இருப்பதற்கு முயற்சி பண்றார். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் அதிகமா ஜல்லிக்கட்டு நடக்குது. இன்னைக்கு காலையில கூட அருமை சகோதரர் திரு விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் அழைச்சிட்டு போய் அற்புதமான காளையெல்லாம் காட்டினார். ஆக இந்த விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோரிலிருந்து இன்று வரை நம்முடைய இளைஞர்கள் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீர விளையாட்டு. காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் இந்த பூமி தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை மேன்மைப்படுத்த அதிமுக ஆட்சி வந்த போது மேலும் உங்களுக்கு உதவி செய்யப்படும் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற அந்த காளை வளர்த்துகின்ற உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கின்றன சொன்னாங்க. பாரம்பரியமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு அற்புதமா மீண்டும் பிரகாசமா தமிழகத்தில் விளங்குவதற்கு அதிமுக ஆட்சி பல வகையில் உங்களுக்கு உதவி புரியும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்தில் பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான பூங்கா இன்றைக்கு 10 கோடி ரூபாய் நாங்கள் தான் கொடுத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை புதுக்கோட்டை நகரம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த சட்டமன்ற தேர்தலிலே
இப்படி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிங்கள், ஆதரிங்கள். அண்ணா திமுக அது மட்டும் இல்ல, கொண்டு வந்தது நாங்க, பேர் வச்சது அவிய. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறாங்க. இது நியாயமா? அதுவே பெற்ற பிள்ளைக்கு அவர் தானே பேர் வைப்பாங்க. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் திமுக தான் பார்க்க முடியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல சாலைகளை கொடுத்தோம், நல்ல பாலங்களை கொடுத்தோம், ஏரி குளம் குட்டை எல்லா இடத்திலும் தூர்வாரி இந்த மக்களை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை உங்கள் துணையோடு மலர வேண்டும் அடுத்த ஆண்டு. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.